வணக்கம் நண்பர்களே. ஸோ நம்ம இன்றைக்கான அப்டேட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து OB53 பேட்ச் அப்டேட்டில் ஃபுட்பால் கொலாபரேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குங்க. ஸோ முக்கியமாக ஃபுட்பால் டிஷர்ட் ராயில் வந்து வரப்போகுது. ஸோ இந்த டிஷர்ட் பண்டில் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா OB53ல் ஓவரால் கலெக்ஷன் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஓவரால் கலெக்ஷனும் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன எமௌண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அப்டேட்டுமே கிடச்சிருக்கு. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி ஒரு லைக் மட்டும் போட்டு பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணான கையை வச்சு சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுங்க. ஸோ அப்போ தான் நம்ம அந்த மாதிரி லீக் அண்ட் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரைட்டு நண்பர்களே, ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மறுபடியுமே ஒரு சியாஸ் ஹெட்செட் டோர்னமெண்ட் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் வந்து நடத்திருப்போம்னு நினைக்கிறேன். நம்ம மறுபடியும் அந்த டோர்னமெண்ட் வந்து கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஏப்ரல் மாதம் வந்து இந்த டோர்னமெண்ட் நடக்க போகுது. ஸோ 25, 26 இந்த 2 டேட்டில் வந்து நடத்த போகிறோம். ஸோ ப்ரைஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் ஸோ ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ டீட்டெயில்ஸ் பார்த்துக்குங்க. ஸோ வர இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எனக்கு வந்து கீழே 2 நம்பர் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த 2 நம்பருக்கு கால் பண்ணி ஸோ டீம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க. ஸோ இது வந்து லைவில் நடக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இன்ட்ரெஸ்டட் பர்சன் மட்டும் எனக்கு காண்டாக்ட் பண்ணி ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிங்க. ஸோ வாங்க நம்ம ஓவரால் கலெக்ஷன் பார்க்கலாம். ஸோ OB53ல் எதான் நண்பர்களே வரப்போகுது. ஸோ ஷூ கலெக்ஷன்ஸ் தான் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த ஷூ கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 22 ஷூ கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 23 கலெக்ஷன் இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பேண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ பேண்ட்டெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தாங்க இருக்குது. ஸோ ஒரு ஷார்ட்ஸ் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயிலுக்கு ஃபீமேலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஷர்ட்டுக்கு மேட்சிங்காக ஷார்ட்ஸுமே வந்து இருக்குங்க. ஸோ அப்புறம் ஃபேண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது கொடுத்துருக்கானுங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து வரப்போகுது. ஸோ இந்த பேண்ட் ஐட்டத்தில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு முக்கியமாக ஒரு 24 பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஷர்ட்டுங்க மேலே போடுற ஷர்ட் ஐட்டத்தை கொடுத்துருக்கானுங்க. ஸோ மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கிண்டாமா கொலாபரேஷனை பேஸ் பண்ணி 5 பேர் வருவாங்க பார்த்தீங்கன்னா, 5 பண்டல். அந்த 5 பண்டலை கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் கீழே இருக்கிற பண்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எலைட் பாஸில் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓசியில் கொடுப்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா பெய்டு ஈவெண்ட்டில் கொடுப்பாங்க. ஸோ அப்புறம் கீழே டிஷர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஷர்ட் ஈவெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறமா வெஹிக்கிளுக்கான ஸ்கின்னு, ஸோ அதில் குதிரை பெட்டு வந்து வரப்போகுது. ஸோ குதிரை வண்டி நம்ம கேமுக்குள்ளே வந்து வரப்போகுதுங்க. ஸோ அதுக்கான ஸ்கின்னுமே வந்து கொடுக்க போகிறானுங்க. ஸோ அப்புறம் மெயினாக ஸ்கூட்டி வேறு வரப்போகுது. ஸோ ஓட்டி பார்த்து பயங்கரமாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அட்வான்ஸ் சர்வர் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கட்டும். ஸோ கிடைச்ச உடனே நம்ம தான் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அந்த அட்வான்ஸ் சர்வரே 2-3 பார்ட்டாக வந்து போட்டுருங்க. ஸோ அப்போ தான் வந்து வீடியோ வந்து லென்த்தாக இருக்கும். ஸோ நம்ம ஒரே வீடியோவில் முடிச்சிட்டோம்னா நல்லா இருக்காது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அவத்தார்ஸ், இந்த அவத்தார்லாம் நமக்கு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது அவத்தாரா பேனரா நீங்களே சொல்லுங்கள். ஸோ பேனர், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வரப்போகுது. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கிண்டாமா கொலாபரேஷனில் 5 பண்டல் பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஃபுல் பண்டலுங்க. ஸோ இந்த ஃபுல் பண்டலை பார்த்துங்க. ஸோ ஒரு 25 பண்டல் வந்து இருக்குது. ஸோ இதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி மட்டும் கொடுத்துருக்கானுங்க, ஒரு கேப் போட்டு. ஸோ மற்றபடி 24 பண்டல்ஸ் இருக்குங்க. ஸோ 19 பண்டல் இருக்குது. ஸோ இந்த 19 பண்டலுமே நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பண்டல்லாம் பார்க்கறதுக்கு ஆஹா ஓஹோ அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ ஓரளவுக்கு ஏதோ இருக்குது. ஆக மொத்தம் இவங்க முடிவு பண்ணிட்டானுங்க, அரைக்கிறோம். ஸோ சேர்த்து எல்லாத்தையுமே அரைச்சி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஹெட்டு வச்சு பேஸ் பண்ணி இவ்வளோ கொடுத்துருக்கானுங்க. ஸோ மண்டைக்கான ஸ்கின்னு இதெல்லாம் நம்மளுக்கு தேவையாங்க. கிட்டத்தட்ட பாருங்கள் எவ்வளோ இருக்குது. எப்பா ஒரு 50 இருக்கும் போலையே. இதெல்லாம் வந்து பார்த்தா எதில் வரப்போகுதுன்னு யோசிச்சாலே பக்குன்னு இருக்குங்க. ஏன்னா கொடுக்குறது எல்லாமே நல்லா இருக்கா. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு பெய்டு ஈவெண்ட்டில் வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மாஸ்க்கு பேஸ் பண்ணி ஒரு 7 ஸ்கின்னு கொடுத்துருக்கானுங்க. ஸோ நம்ம இந்த கண்ணுக்கெல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு 7 ஃபேஸ் மாஸ்க் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ பயங்கரமாக தாங்க இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ பார்ப்போம், நம்ம அட்வான்ஸ் சர்வர் வரட்டும். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். இது வந்து பார்ட் 2ங்க. ஸோ இந்த எமௌண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து வரப்போகுது. ஸோ நம்ம வந்து நேற்றுக்கு வீடியோவில் வந்து பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இந்த எமௌண்ட்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தனித்தனியாக பார்த்துருப்போம். ஸோ இது வந்து பிக்சரில் பார்ப்போம். இதுக்கான வீடியோ வந்து நம்மளுக்கு இன்னும் கிடைக்கல. ஸோ வீடியோ மட்டும் கிடைக்கட்டும், பாருங்கள் அப்புறம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது எல்லாமே ஓவரால் நம்ம நேற்று பார்த்தது எல்லாமே வந்து இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் இருக்குங்க. ஸோ எமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 22 எமௌண்ட்டு எல்லாமே வந்து 20, 24, 25க்குள்ளேயே முடிஞ்சிரும்னு நினைக்கிறேங்க. ஸோ மற்றபடி இது எல்லாமே OB53 அனிமேஷன்ஸ் ஸ்கைவிங். இதில் ஸ்கைவிங் கூட இருக்கான்ப்பா. இது எனக்கு தெரிஞ்சு சென்டரில் இருக்குது பாருங்கள், 13வது இடத்துல இருக்கிறது ஸ்கைவிங்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கறதுக்கு அதான் ஸ்கைவிங் மாதிரி இருக்குது. ஸோ மேலேருந்து குதிக்கும் போது இந்த கடல் தண்ணியில் குதிச்சா அந்த எப்படி அலைகள்லாம் வரும் அந்த மாதிரி வரும் போல். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கன்னுக்கான ஸ்கின்னு, பெராங்கான ஸ்கின்னு, கத்திக்கான ஸ்கின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது ஸ்கின்னு கொடுத்துருக்கானுங்க. ஸோ எல்லாமே பார்க்கறதுக்கு மொக்கையாக தாங்க இருக்குது. ஸோ அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்குலாம் எதுவும் கிடையாது.
சரி பார்ப்போம், வரட்டும், வந்தால் தானே தெரியும் அது எப்படி கொடுக்க போகிறானுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கன் ஸ்கின் எனக்கு தெரிஞ்ச ஓசியில் கொடுப்பாங்க. ஸோ அவனுக்கு தான் வாய்ஸ் பேக்குங்க. ஸோ ஒரு 6 வாய்ஸ் பேக் இருக்குது. ஸோ அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு எவோ பண்டலில் பேஸ் பண்ணி ஒரு அவத்தார் 2 அவத்தார் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குமே எனக்கு தெரிஞ்சு வாய்ஸ் பேக் வரும் தாங்க நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே நல்லா இருக்குது. ஸோ அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ளோவால்ஸ் நேற்று பார்த்து பாருங்கள், க்ளோவாலுக்கான ஸ்கின்னு, கிரெனேடுக்கான ஸ்கின்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டானாக்கான ஸ்கின்னு, பேக் பேக்கான ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்கானுங்க. எல்லாமே நல்லா இருக்குது நண்பர்களே. பட் ஆனால் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும். ஈவெண்ட்டு கேமுக்குள்ளே மட்டும் வரட்டும், அப்புறம் பார்ப்போம். எவோ பண்டல் வேறு வருது, பார்த்துக்கலாம் வாங்க. டோக்கன் டவர் தான் மறுபடியும் எவன்லாம் கண்ணை பிசுங்கி கதற போகிறானோ தெரியல. சரி ஓகே பார்ப்போம் வாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்டு, லூட் பாக்ஸு, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் பேக்கு. ஸோ இது எல்லாமே ஓவராலாக நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ இது எல்லாமே 200% கன்ஃபார்முங்க. OB53 பேட்ச் அப்டேட்டில் வந்து கேமுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. ஸோ முக்கியமாக மெயின் மேட்ரான நம்ம ஃபுட்பால் கொலாபரேஷனுங்க. ஸோ ஆமாம், ஃபுட்பால் கொலாபரேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ கிண்டாமா கொலாபரேஷனுக்கு சென்டரில் இந்த ஃபுட்பால் ஈவெண்ட் வந்து கொண்டு வர போகிறானுங்க. ஸோ 200% கன்ஃபார்மு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதம் பாதியில் தான் நமக்கு வந்து பேட்ச் அப்டேட் வரும். ஸோ ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமுக்குள்ளே ஆட் பண்ணுவானுங்க. ஸோ அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபுட்பால் ஈவெண்ட் வந்துட்டாலே ஸோ அதை பேஸ் பண்ணி எல்லாமே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டு, ஸோ ஃபுட்பாலை பேஸ் பண்ணி எமோட்டு. ஸோ இந்த டிஷர்ட் ராயல் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எந்த அப்டேட்டில் வரும், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா OB49 அப்டேட்டுன்னு நினைக்கிறேன் டிஷர்ட் ராயல் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டிஷர்ட் ராயல் வந்து பார்த்தீங்கன்னா OB53 பேட்ச் அப்டேட் தாங்க கொண்டு வராங்க. ஸோ 200% கன்ஃபார்முங்க. ஸோ லீக்கர்ஸுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏப்ரல் மாதம் பாதிக்கு மேலே ஒரு 20 டேட்டுக்கு மேலே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக இந்த பேட்ச் அப்டேட்டில் வந்து நம்ம கேமுக்குள்ளே டிஷர்ட் ராயல் வந்து வந்துருங்க. ஸோ யார் எல்லாம் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்குமே வந்து டிஷர்ட் வந்து பிடிக்கும். ஸோ நானும் கண்டிப்பாக எடுப்போம்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடிச்சு காட்டுங்க டிஷர்ட் யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான கன்ஃபார்ம் டேட் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான கன்ஃபார்ம் டேட் வந்து சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து கன்ஃபார்ம் டேட் வந்து லீக்கர்ஸ் கிட்ட கேட்டு நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எமோ ட்ரையலுங்க. ஸோ இந்த எமோ ட்ரையல் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் டவரில் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சேர் மேலே உட்காந்துட்டு ஸோ ஃபுட்பாலை கீழே வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு எமௌண்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 எமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எமௌண்ட்டும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஒரு 3 கிராண்ட் ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து மொக்கையாக இருக்குது ஒரு எமௌண்ட்டு. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு 4 எமௌண்ட் தாங்க கேமுக்குள்ளே வரப்போகுது. ஸோ இது ஒரு எமௌண்ட்டு நல்லா அந்த கை காலை ஆட்டிட்டு ஸோ வின் பண்ணோம்னா ஒரு எமோஷனல் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, சைடில் இந்த பூத்தொட்டியெல்லாம் விட்டுட்டு அப்படி தான் அங்கே இருக்குது. பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது. ஸோ அப்புறம் ஃபுட்பாலை துடைக்கிற மாதிரி ஒரு எமௌண்ட் கொடுத்துருக்கானுங்க. ஸோ பார்க்கறதுக்கு பயங்கரமாக தாங்க இருக்குது. ஸோ இந்த ஃபுட்பால் ஈவெண்ட் வரும்போது தான் தெரியும் ஸோ என்னென்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எமௌண்ட் ராயல் வந்து கன்ஃபார்ம். பட் ஆனால் என்னென்ன எமௌண்ட் வரும் அப்படின்றதுக்கான லீக்ஸ் மட்டும் கிடைக்கல. ஸோ கிடைக்கட்டும். ஸோ கிடைச்சோடனே நம்ம வந்து லீக் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம வாட்ஸ்அப் சேனல் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஸோ பயோவில் வந்து வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் வந்து கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ சீக்கிரமாக வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. ஸோ அப்புறம் மெயினாக முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த டிஷர்ட் பண்டல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இப்படி ஒரு லக்கி ராயல் மூலிமா வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இருங்க காட்டுறேன். இந்த லக்கி ராயல் தாங்க. இந்த லக்கி ராயல் மூலிமா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இப்படி ஒரு லக்கி ராயில் தான் வந்துச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 ஸ்பின்னுக்கு 200 டைமண்டு ப்ளஸ் ஒரு ஸ்பின் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்பின்னுக்கு 90 டைமண்ட் அப்படி கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 69 டைமண்ட் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த டிஷர்ட் ராயல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் பேட்ச் அப்டேட் OB53ல் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் தான் இருக்குது. ஸோ அந்த பேட்ச் அப்டேட்டில் 200% நம்ம கேமுக்குள்ள வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ யார் எல்லாம் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டிஷர்ட் ராயலுக்கான கன்ஃபார்ம் டேட் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பேஜில் வந்து போடுங்க. ஸோ இந்த டிஷர்ட் பண்டலுக்கான டேட் வந்து எனக்கு சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா நான் வந்து அதுக்கான டேட் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ மெயினாக வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. ஸோ ரைட்டு கைஸ், நம்ம இன்றைக்கான வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம். ஸோ இதேமாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் நாளைக்கு அட்வான்ஸ் சர்வரில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ அட்வான்ஸ் சர்வருக்கான அப்டேட்ஸ் வந்து நான் வந்து போடுறேன். பை பாய்.